கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை உபாகமம் 15:11. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். Deuteronomy 15:11. There will always be poor people in the land. Therefore I command you to be open-handed toward your fellow Israelites who are poor and needy in your land என்று வாசிக்கிறோம். உன் நாட்டில் உள்ள உன் சகோதரனுக்கும் வறியவனுக்கும் ஏழைகளுக்கும் தேவை உள்ளவருக்கும் உன் கையை தாராளமாய் திற. ஏழைக்கு இறங்க வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களையும் வறியவர்களையும் தேவை உள்ளவர்களையும் எல்லாருக்கும் தாராளமாய் உன் கையை திறக்க வேண்டும் என்று மோசே கட்டளையிடுகிறார். நாம் அவர்களுக்கு குறைவு காட்டக்கூடாது. அவர்களை நாம் கவனிப்பதிலே, அவர்களுக்கு உதவி செய்வதிலே மன கஷ்டம் இல்லாமல் இதை செய்ய வேண்டுமோ என்று நினைக்காமல் அவர்களுக்கு நல்ல உள்ளத்தோடு, மனம் திறந்த உள்ளத்தோடு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய கையை நீட்ட வேண்டும். அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் நம்முடைய மக்களுக்கு, சகோதரர்களுக்கு, நமக்குரியவர்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்ய தாராளமாய் நம்முடைய கையை நீட்டுவோம். அது நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆண்டவர் நடத்துவார். ஆமென்.